உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. அதான் இயேசு சொன்னார், பரிசேயர்கள் உங்க வார்த்தையை கேட்டு இடர்கள் அடைகிறாங்களே அப்படின்னு அவர் சொன்னார், என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அவர் பரிசேயரை பற்றி சொல்லவில்லை, பரிசேயருக்குள் விதைக்கப்பட்ட விதைகளை பற்றி சொன்னார். Why prosperity? ஏன் ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தலைப்பெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து லண்டனில் இருக்கிறவங்கலாம் கேட்டாங்கன்னா சிரிச்சிருவாங்க. ஒய் ப்ராஸ்பெரிட்டியா? நீ கேட்குற ஏன் ஐஸ்வர்யன்னு கேட்குறது, ஏன் உயிர் வாழ வேண்டும் கேட்குற மாதிரி இருக்குடா. ஏன் உயிர் வாழ வேண்டும் எவனாச்சும் பிரசங்கம் பண்ண முடியுமா? இது என்னங்க ஒரு 6 பாயிண்ட் சொல்லி நீங்கள் ஏன் உயிர் வாழணும்னு அப்படி நான் பிரசங்கம் பண்ண என்ன சொல்லுவீங்க? இதுக்கு எதுக்கு சார் 6 பாயிண்ட்டு? உயிர் வாழ்வது அவசியம் சார், வாழ்ந்து தான் சார் ஆகணும்னுவீங்களே. அப்படித்தான் ஏன் ஐஸ்வர்யம்னு பேசணுமா? பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் ஏன் ஐஸ்வர்யம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் உயிர் வாழ வேண்டும்? அதே ஆன்சர் தான், ஏன் ஐஸ்வர்யம். இட் இஸ் மஸ்ட். ஆனால் இதை பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா தப்பானதை விதைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க, அதை பிடுங்க வேண்டியதாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி அழைத்த போது கர்த்தர் சொன்னார், பார் உன்னை பிடுங்கவும் உன்னை நாட்டவும். பிடுங்குற வலையும் அவனுக்கு இருந்துச்சு. என்ன பிடுங்கிறது? தப்பா விதைச்சதை பிடுங்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. ஆமே, தப்பா விதைச்சதை பிடுங்கணும். அதான் இயேசு சொன்னார், பரிசேயர்கள் உங்க வார்த்தையை கேட்டு இடர்கள் அடைகிறாங்களே அப்படின்னு அவர் சொன்னார், என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அவர் பரிசேயரை பற்றி சொல்லவில்லை, பரிசேயருக்குள் விதைக்கப்பட்ட விதைகளை பற்றி சொன்னார். எங்க அப்பா உள்ள அதை நடல, வேற எதாவது நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் பிடிக்கிறது, அதை வந்து இப்ப பரிசுத்த பிடிங்கிட்டு இருக்காரான்றாரு. ஆமென். இப்ப நாத்து நடுற வேலை நடந்துகிட்டு இருக்கு. களைகளை எடுத்து மணிகளை வைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தர். இந்த சிந்தனை உங்களுக்கு அரணாய் மாற வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அப்படிதான் யோவான் எழுதுறாரு. இயேசு கிறிஸ்துவினால் இந்த உலகம் கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரயம் கொடுக்கப்பட்ட இந்த உலகம் நமக்கு சொந்தமானது. நாம் அதை மீட்கும் வரைக்கும் அது யாருக்கு தான் சொந்தமா இருக்கும்? எதுக்காக சொந்தமா இருக்கும்? இந்த பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குது, இங்கிட்டு ஒரு லேண்ட் இருக்கு, எல்லா லேண்டும் பட்டா போட்டு தான் இருக்கு. ஆனால் ஓனர் வராத லேண்ட்லாம் என்ன இருக்கு? பாம்பு, பல்லி, பூச்சிகள் இருக்குது. உடனே அதுகிட்ட போய் நீ பட்டா போட்டிருக்கியா, சிட்டா வச்சிருக்கியா, வரி கட்டி இருக்கிறியா அப்படின்னு கேட்டால் அது என்ன சொல்லும்? நீ பட்டா போட்டிருந்தீல்ல, நீ ஏன்டா வரல? நீ வரலன்னா நாங்கள் வருவோம். இல்லையா சொல்லுங்க. ஆமாம். இப்போ எவ்வளோ நாள் வந்து பிசாசு வந்து சில உடம்புல இருக்கிறான், வாடகையே கொடுக்காம அவனை துரத்தும் போது வெளியே போயிடுறேன். எவ்வளோ நாள்? 6 மாதம். 6 மாதம் வாடகை கொடுத்தியா நீ இந்த ஆலயத்தில் நீ இருந்ததுக்கு? இல்லை. ஏன்னா அவன் ஃப்ரீயாக இருந்தால் என்ன செய்வான்? அந்த இடம் வெறுமையாக இருக்கிறதை கண்டு. அப்போ இந்த உலகம் சுதந்திரிக்கப்படாததுனாலே அது பிசாசிற்குள்ள என்ன செய்யுது? கடக்கு. உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு. பாலிடிக்ஸில் பெரும்பான்மை வந்து அங்கங்கே அப்படி பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறனால இந்த உலகம் ஏதாவது தாக்குதலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த தாக்குதலில் சமாளிக்கக்கூடிய ஆமென் ஒரு இடத்திலே நாம் இருக்க வேண்டும். பாதுகாப்பான அரணுக்குள் நாம் இருக்க வேண்டும். அந்த அரண்களில் ஒன்றுதான் ஐஸ்வர்யம். கைத்தட்டி கொடுத்தவருக்கு ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது
உங்கள் சேனல் டிஜே